இன்றைக்கு நாம் இருக்கிற தியானத்தின் தலைப்பு மனசாட்சி. மனசாட்சி என்றால் என்ன அப்படி என்ற கேள்வியை கேட்போமானால், இட் இஸ் அ காட் கிவன் அலாரம் சிஸ்டம் இன் த ஸ்பிரிட். நம்மளுடைய ஆவியிலே 3 பகுதி இருக்கிறது. ஆவி கன்சிஸ்ட் 3 பார்ட்ஸ். 1 மனசாட்சி, 2 உள்ளுணர்வு, 3 ஃபெலோஷிப் ஆர் காட் கான்சியஸ் பார்ட். அந்த ஃபெல்லோஷிப் உயிரோடு எந்திக்கலைன்னா அவனுக்கு காட் கான்சியஸே வராது. இப்படி செய்கிறமெல்லாம் அவனுக்கு தெரியாது. நமக்கு அந்த காட் கான்சியஸ் வேலை செய்து, அதனால் ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் என்ன செய்கிறோம், அனுசரிக்கிறோம், அதை ஏங்குகிறோம், அதை நோக்கி பயணிக்கிறோம். அப்போ இந்த 3 பகுதியிலே ஒரு பகுதி தான் மனசாட்சி. இந்த மனசாட்சி ஏன் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது? தேவனாலே வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? சரி தவறு என்று நிர்ணயம் பண்ணுவதற்காக. அப்போ மனசாட்சி சரி தவறு என்று சொல்கிறது தான் சரியானா இல்லை. அது எதன் அடிப்படையில் செயல்படும் என்றால், நீங்கள் என்ன காரியங்களை உங்களுக்குள், என்ன நம்பிக்கைகளை உங்களுக்குள் செலுத்துகிறீர்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த மனசாட்சி என்ன செய்யும்? வேலை செய்யும். அதை நீங்கள் பொய்யை உள்ளே அனுப்பியிருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். நீங்கள் குழப்பங்களை உள்ளே அனுப்பியிருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். இதுதான் மனசாட்சி. மனசாட்சியின் வகைகள் ஒரு 4 வகை இருக்கிறது. 1 நல் மனசாட்சி. நல் மனசாட்சி என்ன செய்யும்னா, கீழ்ப்படியும், சத்தியத்தோடு ஒத்துப்போகும், பாவத்தை சுட்டி காட்டும், அதை வெறுக்கும். இதெல்லாம் நல் மனசாட்சி. அப்போஸ்தலர் 24:16 ஃபேலிக்ஸ் முன்னாடி பவுல் ஐயா அவர்கள் விசாரிக்கப்படும் பொழுது அவர்கள் மரித்தோர் உயிர்த்தெழுதலை நம்பியிருக்கிறது போல நானும் என்ன செய்திருக்கிறேன், நம்பியிருக்கிறேன் என்று ஃபெலிக்ஸ் முன்னாடி அவர் தன்னுடைய தாழ்மையான கீழ்ப்படிதலுள்ள ஒரு 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 செயல்பாட்டை, ஒரு வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? வெளிக்காட்டுகிறார். அவர்களும் நம்பியிருக்கிறார்கள், நானும் நம்பியிருக்கிறேன், நான் அங்கே வந்தேன், தர்ம பணத்தை கொடுத்தேன், இதெல்லாம் தெளிவாக என்ன செய்கிறார்? பொறுமையோடு விளக்குகிறார். அப்போ நாம் குற்றஞ்சாட்டப்படும் பொழுது நம் பக்கம் உள்ள நியாயத்தை, நல் மனசாட்சி இருந்தால் தான் கீழ்ப்படிதலோடு என்ன செய்ய முடியும்? செய்வோம். நல் மனசாட்சி இல்லாதவன் என்ன செய்வாங்க? சரியான விளக்கத்தை கொடுக்க தெரியாது. இயேசு கிறிஸ்துவை அடிக்கும்போது ஏன் என்னை அடித்தா என்று நிதானமாய் கேட்டார். நான் குற்றம் விசாரிக்கப்படும் போது நீ என்னை அடிக்கக்கூடாதுங்கிறது சட்டம். நீதிமன்றத்தில் ஒருத்தனை வியாதிக்கும் போது போலீஸ் போய் என்ன செய்யக்கூடாது? அடிக்க கூடாது. இது சட்டம். இது இயேசு நினைஞ்சிருக்காரு, தெளிவாக அவன்கிட்ட கேட்குறாரு, என்னை ஏன் அடிக்கிற? ஆனால் அதுக்கு முன்னாடி 39 கசையடி நினைஞ்சார், வாங்கினார். கோலால் என்ன செஞ்சார்? வாங்கினார். துப்புனாங்க, குட்டினார்கள், அதுக்கெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நியாயம் விசாரிக்கும் போகும்போது ஒருத்தன் அடிக்கும்போது அவன் கேட்குறாரு. இது தன் பக்கம் உள்ள நியாயமான வார்த்தைகளை கீழ்ப்படிதலோடு அது சொல்லும். அது நல் மனசாட்சி. அடுத்த மனசாட்சி வீக் கான்சைன்ஸ், பலவீனமுள்ள மனசாட்சி. 1 கொரிந்தியர் 8:7 கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தை சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன பிரச்சனை? நீ அறிவுள்ளவன். என்ன அறிவுள்ளவன்? தேவனை குறித்த அறிவுள்ளவன். நீ விக்கிரக கோயிலை பந்தி இருக்கிறவனாக ஒருத்தனை பார்த்தா அவன் அப்போ சாப்பிடலாம் போல அப்படின்னு என்ன செய்யும்? அவனுடைய இருதயம் துணிவு கொள்ளும் அல்லவா? அவன் நீ பலமான மனசாட்சியாக இருக்கிற, நீ அதை ஜெயிச்சு வந்துடுவ. அவனுக்கு என்ன இல்லை? பலம் மனசாட்சியில் இல்லை, வீக் கான்சைன்ஸ். இந்த வீக் கான்சைன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். செய்யாததையும் பாவம் செஞ்சதாக நினச்சிக்கிறோம், பாவம் இல்லாதையும் இது பாவம் ஓன்னு என்ன செய்யும்? எக்ஸஸாக. இப்போ நிறைய சபையில் அப்படி தான் கூப்பாடு போடுவாங்க, பாவ அறிக்கை பண்ணுறேம்பாங்க. எதுக்குடா அப்படி செய்கிறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டால் இயேசு பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு அப்படின்னா இல்லை. அறிக்கையிடணும்னா உள்ளுக்குள்ளே நீ ஒத்துக்கொள்ள வேண்டும்.
உண்மையை ப்ரெசன்ட் பண்ணணும்னா அன்றைக்கி உண்மைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் உள்ளே நடக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர் வெளியே வேலை செய்வார். இது உள்ளே நடக்கிறதுன்னு தெரியாமல் வெளியே குப்பாடுன்னு செய்கிறது, போடுறது, அது வேலையே செய்யாது. மறுவாரமும் அதே வந்து தான் நிற்பான். தே கான்ட் கெட் கிளியர் ஃப்ரம் த சின்ஸ். அப்போ என்னென்னா, அது பலவீனமான மனசாட்சி இருக்குது. பலவீனமான மனசாட்சி இருக்குது. அடுத்த மனசாட்சி சூடுண்ட மனசாட்சி. சூடுண்ட மனசாட்சினா, அந்த மனசாட்சி ஒரு குற்ற உணர்வையே நமக்கு என்ன செய்யாது, உண்டு பண்ணாது. ஏனென்றால் அது மனசாட்சி முதல்ல விஸ்பர் பண்ணும், சொல்லும். அப்புறம் அந்த பாவத்தை செஞ்ச பிறகு நம்மளை என்ன செய்யும், குற்றப்படுத்தும். இவன் திருப்பி திருப்பி 100 ஆட்டி அதை செஞ்சிட்டான்னா மனசாட்சி என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும். அது நமக்கு தெரியல. அதுதான் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர், ஸ்னேர்ட் கான்சென்ஸ். ஸோ அந்த மனசாட்சி அப்புறம் அவனுக்கு அது சரி மாதிரியே தெரியும். அடுத்து 4வது மனசாட்சி ஈவில் கான்சென்ஸ். ஈவில் கான்சென்ஸ் என்ன செய்யும், தப்பானதை சரிங்கும், சரியாக தப்பும் மாற்றி பேசும். அப்படியே உல்டாவாக என்ன செய்யும், மாற்றி பேசும். இதெல்லாம் 4 வகையான மனசாட்சிகள். இந்த மனசாட்சிகளுக்கு வசனங்கள்லாம் இருக்குது. இப்போ சூடுண்ட மனசாட்சின்னா 1 தீமோத்தேயு 4:1 வாசித்தா, பிற்காலங்களிலே, நம்ம வாழ்கிற இந்த காலத்தை தான் பவுல் சொல்லியிருக்கார். இப்போ இந்த காலத்தில் யார் வருவாங்களான்னா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் வருவார்கள். அவங்க என்ன பேசுவாங்கன்னா, கட்டுக்கதை, லா, இதே பேசுவாங்க. தே ஓன்ட் ஸ்பீக் அபவுட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிராஸ். இதை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்களுக்கும் என்ன செய்யும், ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இப்போ மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பெரிய கூட்டம் இருந்தால் அங்கே ஏதோ பெரிய சத்தியம், அங்கே போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அவன் பேசுகிறத பார்த்தா நமக்கு சத்தியம் தெரிஞ்சவனுக்கு அழுகையாக வரும். ஆனால் அவங்க கையில் தான் ஜனங்கள் நெஞ்சிருக்காங்க. போய் சொல்லுவான், நீ வாழாக்காமல் தலையாவாயின்னுவான். யாருக்கு தலையாக வேண்டாம்னு ஆசை இல்லை? எல்லோரும் தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி வேணும்ல, தகுதி வேணும்ல. அது தெரியாது. தலைவன் என்பவன் தன்னை காத்து கொண்டு தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு வரவன் தான் தலைவன். அதான் இயேசு செஞ்சார். இயேசு ஏன் தலைவருங்கிறான், அவருக்கு சம்பாதிக்கலை, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் இணைஞ்சிருக்கிறார். அதனால தான் அவர் இயேசு என் வீட்டின் தலைவர் அப்படின்னு எழுதி போடுறோம். அதுக்கு மீனிங்கே தெரியாது, ஆனால் எழுதி போடுவான். மீனிங்கை சொல்லி தர மாட்டான். ஹூ இஸ் லீடர், ஹூ இஸ் ஹெட். இப்போ பிரச்சனை வருதுன்னா, இந்த அம்மா ஹெட் மாஸ்டராக இருக்குன்னா, இந்த பள்ளிக்கூடம்னா எல்லா டீச்சரும் போய் பிடிக்க மாட்டாங்க. இந்த அம்மாவை தான் வந்து சங்கம் என்ன செய்வாங்க, பிடிப்பாங்க. இந்த அம்மா தான் என்ன செய்யணும், பதறி அடித்து எல்லாம் அங்கே பண்ணணும். ஏன், ஹெட்டு. அப்போது இது நமக்கு புரிந்திருக்கிற வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த சூடுண்ட பொய்யர்கள், மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள், அவங்க வாட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பான், பேசிட்டே இருப்பான். வெளிப்புற பிரச்சனையை பேசுவான். உள்புறம் சரியாகாமல் வெளிப்புறம் சரியாகாது அப்படிங்கிற தெளிவு ஆண்டவர் இணைஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அதை என்ன செய்ய மாட்டான். they won't take the Jesus teaching as a principle of their ministry. அப்படிங்கும்போது அது தெரியாது. இந்த ஜனங்கள்லாம் என்ன நினைக்குது, பெரிய நிறைய கூட்டம் இருக்குது, அப்போ இங்கே என்ன கிடைக்கும், சத்தியம் சரியா? கூட்டம் மட்டுமே அடையாளம் அல்ல. கூட்டம் வந்த பிறகு தான் பிசாசு யாரை மாற்றுவான், பிரசங்கியாரை, உள்ள பிரசங்கத்தை மாற்றி விட்ருவான். கூட்டம் வர வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், காஸ்பலை பிரசங்கிப்பான். அப்போ எப்போ அவர் அதிலேருந்து மாறுகிறார் அப்படிங்கிற தான் அங்கே ஒரு கமிட்டி இருக்குன்னு, அது இருக்கவே இருக்காது. இந்த ஹையரார்க்கியல் சிஸ்டம் இருக்காது. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, கண்காணியானவன் எப்படி இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யாதவன் அப்படிங்கிறாரு. தன் இஷ்டப்படி செஞ்சால் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். தன்னை 4 பேர் குற்றஞ்சாட்டி அந்த குற்றத்தை நம்ம திருத்தி கொண்டு அதை அவர்களோடு பேசி அப்படி இணங்கும்போது தான் எப்படி இருக்கும், வலி வரும். அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான்ல என் குற்றத்தை, எனக்கு கடுப்பாக வரும்ல. அப்போ தன் இஷ்டப்படி செய்யாதவனும் தெளிவாக எழுதியிருக்கிறாரு.
ஆனால் அதை பிரசங்கிக்கப்படுவது இல்லை. இதெல்லாம் சூடுண்ட மனசாட்சி. ஈவில் மனசாட்சினா தீத்து 1:15 வாசிச்சிங்கன்னா, சுத்தமானவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அசுத்தமானவனுக்கு எப்படி இருக்கும்? மீனிங் என்னென்னா, உள்ள மனசாட்சி என்ன ஆயிடுச்சு? கரப்ட் ஆயிடுச்சு. ஏன் அவன் அந்த மாதிரி விஷயங்களை உள்ளே அனுப்பியிருக்கிறான், அந்த மாதிரி கருத்துக்களை என்ன செஞ்சுருக்கிறான்? உள்ளே அனுப்பியிருக்கிறான், அந்த மாதிரி கருத்துக்களை அவன் நம்பி இருக்கிறான். அதனாலே மனசாட்சி அதன் அடிப்படையில் தான் என்ன செய்யுது? பயணிக்குது. ஸோ இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கான்சியன்ஸ்.